ஹலோ வணக்கம் இருக்கும் கைஸ். ஒரு புது இனிஷியேட்டிவ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து ஆக்சுவலாக 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் இந்த ரிசல்ட்ஸு இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு, மண்டே டு ஃப்ரைடே, ஸோ வீக்லி 5 days உங்களுக்கு யூடியூப்பில் எடிட்டோரியல்ஸ் வரும். சரியா? ஸோ யூடியூப் எடிட்டோரியல்ஸ் அப்படிங்கும்போது இந்த கிளாஸஸ் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும், பட் டென்ஸாக இருக்கும். ஐ மீன் 15 minutes தான் இருக்கும். சரியா? 15 minutes தான் நான் பிளான் பண்ணுவேன். ஆனால் அது இழுத்துட்டு போகும். பட் ஒரு 15 minutesக்குள்ளே 10 to 15 minutesக்குள்ளே நான் முடிக்க பார்ப்பேன். ஆக்சுவலாக ஒரு எடிட்டோரியலை 10 to 15 minutes முடிக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். பட் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, சொன்னதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். சொன்னது அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே பிடிச்சிட்டு போவேன். ஸோ ஒரு 15 to 20 minutesக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்னென்னா, மொதல் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, 2வது வீடியோ கொஞ்சம் குறையும், 3வது வீடியோ ஓரளவுக்கு இருக்கும், 4வது வீடியோ நான் மட்டும் தான் போடணும். இப்படி தான் நடக்கும். எந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் என்ன ஆகிடுது, இனிஷியலாக பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அது டல் ஆகிடுது, அது அப்படியே சரிஞ்சிருது. ஸோ ஒரு சேலஞ்சாக சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா எடிட்டோரியல்ஸுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மார்ச் மந்த் இருக்குன்னா 30 எடிட்டோரியல்ஸ், 30ல் ஒரு 20 எடிட்டோரியலாவது வரும். ஏன்னா சாட்டர்டே சண்டே கிடையாது, வீக்லி 5 days போட்டுருவோம். ஸோ இந்த 20 எடிட்டோரியலுக்கு கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கேன். எடிட்டோரியல் கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் போட்டு சம்மரியும் எழுதுனீங்கன்னா, எடிட்டோரியல் இப்படி தான் ரெடி பண்ண பார்த்துருக்கேன். ஸோ இது உங்கள் ஐடியா சொல்லுங்கள். ஏன்னா நான் தமிழ் வார்த்தைகள் பக்கத்தில் வைக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. கொஞ்சம் பழக கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரி வார்த்தை பக்கத்தில் வைக்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கான மீனிங்குமே தமிழ் மீனிங் அண்ட் இங்கிலீஷ் மீனிங் வச்சுட்டு கீழே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஆன்சர் இருக்காது. சரியா? கொஸ்டின்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்சிக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயந்தான். ஒன்று, இதுக்கு ஆன்சர்ஸ் போடணும் அண்டு சம்மரி எழுதணும். சரியா? எந்த எடிட்டோரியல் எழுதினாலும் நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் அண்டு சம்மரியை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ 20 முடிக்கும்போது நீங்கள் மந்த் எண்டில் எனக்கு இந்த 20 எடிட்டோரியல்ஸுடைய சம்மரி அண்ட் 20 எடிட்டோரியல்ஸுடைய Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புகிறீங்க, 20 எடிட்டோரியலுடைய சம்மரி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துடலாம். இது மந்த்லி நம்ம ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஏன்னா சும்மா நான் பாட்டுக்கு வந்து போட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, ஒன்றும் நடக்காது. அதனால் 20 எடிட்டோரியல்ஸ் ஒரு மந்த்துக்கு, 20 எடிட்டோரியல்ஸுக்கு நான் சம்மரி எழுதணும், நான் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். வீடியோ சின்னதாக தான் இருக்கும், பட் இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த 20 எடிட்டோரியல்ஸ் முடிக்கிற எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம். எனக்கு தெரியும் இது என்ன நடக்கும்னு, அதனால தான் தைரியமாக நான் சொல்கிறேன். ஸோ இதை முடித்து எனக்கு மெயிலாவோ இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்போ பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். ChatGPTயில் போட்டு சம்மரி எடுத்தீங்க அப்படின்னாலோ இது எடுத்தீங்கனாலும் நம்மள்ட்ட AI டிரெக்டரில் போட்டு கண்டுபிடித்து விடலாம். அதனையும் தாண்டி நம்மளால் எழுதுறது நம்மளுக்கு தெரியாதா, ஒரு கிராமர் மிஸ்டேக்காவது இருக்கணும். கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதுனாலும் வச்சுக்கிடுங்களேன், அவன் ChatGPTயில் போட்டு தான் எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சும்மா ஏதோ அதில் போட்டு இதில் போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக இதை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான சேலஞ்சு, போன வீடியோ 1000 வியூ கிராஸ் பண்ணாது. 1000 ரொம்ப கம்மி. சரியா? 1000 ரொம்ப கம்மி. 1000 வியூ கிராஸ் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். அப்போ 20 பேர் பார்த்தா போட மாட்டியா, 50 பேர் பார்த்தா போட மாட்டியா? கிடையாது, அப்படி கிடையாது. போடலாம், பிரச்சனையே கிடையாது. பெய்டு பேட்சில் வண்டியாக எடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு உங்கள் சைட்லேருந்து அக்கௌண்டபிலிட்டி வேணும். நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்க்குறத கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக மொதல் வீடியோலாம் 1000 வியூ கிராஸ் பண்ணி போயிடும். ஆனால் கண்டினியூஸாக அது எனக்கு இருக்கணும். அந்த 1000 கிராஸ் ஆனால் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். 1000 ரொம்ப கம்மிடா, நான் 2000 கேட்கல, நான் 1000 தான் கேட்குறேன். 1000 வீடியோ 24 hours கிராஸ் ஆகலை அப்படின்னா அன்றைக்கி நான் போட மாட்டேன், நெக்ஸ்ட் டே தான் போடுவேன்.
சரியா? இது உங்களுக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும், எனக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கும். 2 பேருக்குமே பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவோடு சேர்த்து வச்சுருக்கேன். 1000 வியூ பார்த்துட்டாங்கன்னு சரி ஓகே பசங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு போட மனசு வரும். உங்களுக்கும் சரி கிஃப்ட் வச்சுருக்காங்க, சம்மரி எழுதணும், கொஷின் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மனசு வரும். ஸோ இது இன்றைக்கான எடிட்டோரியல். இது வீடியோ போட்டுருவேன். எல்லா நாளும் காலையில் வராது, மார்னிங் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்னிங் நம்ம கிளாஸஸ் இருக்குது, கிளாஸு கண்டென்ட் இருக்குது. ஈவினிங் வரும் உங்களுக்கு. ஈவினிங் உங்களுக்கு இது 100% வந்துடும். சரியா? ஈவினிங் ஒரு 8க்குள்ளேயோ இல்லை 9க்குள்ளேயோ வந்துடும். ஸோ இந்த பிடிஎஃப் ஓகேயா, இந்த இனிஷியேட்டிவ் ஓகேயா, எல்லாம் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இது கம்ப்ளீட்டாக இது யூடியூப்பில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ. இன்னைக்கு ஈவினிங் ஒரு கோர்ஸ் லான்ச் இருக்குது. ஒரு ஒயிட் நைட்ஸ் அப்படின்னு ஒரு ரீடிங் கோர்ஸ் ஒன்று, ஷார்ட்டான ரீடிங் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஸோ இஃப் பாசிபிள் ஈவினிங் அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.